எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ட் ஆஃப் செலக்ஷன் பத்தி தான் பார்க்க போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு ரொம்ப புடிச்ச பெர்சன் உங்கள யார் ரொம்ப டெம்ப்ட் ஆகுறாங்களோ, நீங்க யார் மேல ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ, யார ரொம்ப அதிகமா லவ் பண்றீங்களோ, அந்த பெர்சன் உங்க எதிர்க்க வந்தாலே, நா 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 நான்னு ரீ ரெக்கார்டிங் கேட்க ஆரம்பிக்கும். பட 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 படன்னு பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிக்கும். நட்சத்திரமா நிலாவா தெரிய ஆரம்பிக்கும். உங்க உடம்பு ஃபுல்லா பூ பூக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் சங்கர் பட கிராபிக்ஸ்ல மட்டும் நடக்காது. நிஜத்திலே நடந்தே தீரும். ஒரு பெர்சன நீங்க வந்து பயங்கரமா லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, பயங்கரமா இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, அந்த பெர்சன பார்த்து பயங்கரமா டெம்ப்ட் ஆனீங்கன்னா, அதுக்கான காரணம் அந்த பெர்சன் உங்கள செட்யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த பெர்சன் செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயத்த யூஸ் பண்ணி, உங்கள ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். உங்க மனச வந்து கொள்ளையடிச்சுட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செட்யூசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு பெர்சன் அவங்களுடைய அவுட்டர் அப்பியரன்ஸ் மூலியமாவோ, இல்ல அவங்களுடைய ஸ்கில் மூலியமாவோ, டேலண்ட் மூலியமாவோ, அவங்களுடைய ஸ்டைல் மூலியமாவோ, அப்பியரன்ஸ் மூலியமாவோ, நல்ல மனசு மூலியமாவோ, இந்த மாரி கேட்டகரீஸ்ல உங்கள வந்து ரொம்ப டெம்ப்ட் ஆக்கிட்டாங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டடா ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க. அவங்க கூட நீங்க அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க கூட அதிகமா நீங்க வந்து பேசணும், பழகணும்னு சொல்லப்படுற ஆசைய விளைவிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இத தான் செட்யூசிங் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இந்த செட்யூசிங் வந்து ஒரு லிமிட் மேல அதிகமா போச்சு. எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன பார்த்து நம்ம அட்ராக்ட் ஆயிட்டோம், டெம்ப்ட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அந்த பெர்சனுடைய செக்சுவல் கனெக்ஷன் வரைக்கும் நம்மனால வந்து மூவ் பண்ற அளவுக்கு இந்த செட்யூசிங்க்கு பவர் இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் வந்து செக்சுவல் கனெக்ஷன் கூட அந்த பெர்சன் கூட வச்சுக்கலான்ற லெவலுக்கு இன்ட்ரெஸ்ட்ட தூண்டி விடுறது தான் இந்த செடக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த செட்யூசிங் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது, மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அந்த டாபிக்கும் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நமக்கு ஒரு விஷயம் வேணும், நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது உடல் தேவையா இருக்கலாம், மன தேவையா இருக்கலாம், பண தேவையா இருக்கலாம், செயல் தேவையா இருக்கலாம். எந்த ஒரு தேவையா இருந்தாலுமே கூட சரி, அத ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பெர்சன சூஸ் பண்ணி, அந்த பெர்சன நமக்கு ஏத்தா மாரி மாத்திக்கிட்டு அந்த வேலைய செஞ்சு முடிக்கிறது தான் வந்து மேனிபுலேஷன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதே விஷயத்த செடக்ஷன் எப்படி சொல்லுது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அதே மாரி தான் நம்மளுடைய தேவை அது எந்த தேவையா வேணா இருக்கலாம். அந்த தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக ஒரு பெர்சன சூஸ் பண்ணி, அந்த பெர்சன் இத பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு வந்து பூர்த்தி செஞ்சு குடுப்பான்னு முடிவு பண்ண அப்புறமா, அந்த பெர்சன இதுக்கு ரெடி பண்றா மாதிரியே, அந்த பெர்சன வச்சு இந்த விஷயத்த இந்த தேவைய பூர்த்தி செஞ்சுக்கிற மாதிரியே, அந்த பெர்சனுக்கும் நம்ம மேல இன்ட்ரெஸ்ட்ட கிரியேட் பண்ண வைக்கிறது பேர் தான் செட்யூஷன். நம்ம ஒரு பெர்சன இன்ட்ரஸ்டடா பார்க்கும்போது, அந்த பெர்சனுக்கும் அதே இன்ட்ரெஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண வச்சுட்டோம். நம்ம அவங்கள செட்யூஸ் பண்றது மூலியமா அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம அவங்கள ஆக்குபை பண்ணலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் செடக்ஷன். இந்த செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து ஒரு ஆர்ட் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது ஒரு கலை அப்படின்ற மாரி சொல்றாங்க. இததான் வந்து ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புக்ல வந்து ஆத்தர் ராபர்ட் கிரீனி அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து அதாவது வந்து ஒரு மேலுக்கும், ஃபீமேலுக்கும் நடுவுல இருக்கிற இந்த ஒரு கேப் இந்த ஒரு கேப் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நான் என்ன சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு லவ்வா இருக்கலாம், லஸ்ட்டா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த கேப்ப ஃபுல்ஃபில் பண்றதுக்காக ஒரு மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். இவங்க கையில எடுக்கிற ஒரு வெப்பன் தான் இந்த செடக்ஷன் வெப்பன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இத வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரிக் அப்படின்ற மாரி ஆத்தர் மென்ஷன் பண்றாரு. சைக்காலஜிக்கல் ட்ரிக்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம நம்ம ஒரு பெர்சன டார்கெட் பண்ணிட்டோம். அந்த பெர்சன நம்ம லைஃப்குள்ள கொண்டு வந்து, அந்த பெர்சனுக்கு வந்து நம்ம மேல இன்ட்ரெஸ்ட் வர வைக்கிறதுக்காக, நம்ம எடுக்கிற முயற்சிகள், அது எந்தெந்த மாரியான முயற்சிகளா இருக்கோ, அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த பெர்சன செட்யூஸ் பண்ணி, அந்த பெர்சன வந்து நம்ம மேல இன்ட்ரஸ்டடான பெர்சனா மாத்த முடியும். இந்த உலகத்துல வந்து நெறைய அழகான ஆண்கள் இருந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப சூப்பரா இருப்பாங்க. ஹைட்டா இருக்கலாம், வெயிட்டா இருக்கலாம், பிசிக்கல் ஃபிட்னஸா இருக்கலாம், அவங்களுடைய நாலேட்ஜா இருக்கலாம், அவங்களுடைய செயல்களா இருக்கலாம். எல்லாத்தையுமே தாண்டி அவுட்டர் அப்பியரன்ஸ்ல மட்டும் இல்லாம, இன்னர் குவாலிட்டீஸுமே வந்து ரொம்ப ஜென்டில்மென்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. ஆனா சிங்கிள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. கமிட்டடா ஆக முடியாது அவங்கனால. அதுக்கான காரணம் இந்த ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இத பத்தின நாலேட்ஜ் அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்காது. அதே மாதிரி தான் கேர்ல்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா, கார்ஜியஸா இருந்தாலுமே கூட, ரொம்ப செல்ஃப் டிசிப்ளினான கேர்ல்ஸா இருந்தாலுமே கூட, அவங்கனாலயும் கமிட்டடா மாறி இருக்க முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சேம் இந்த ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் அவங்களுக்கு தெரியாம இருக்கிறது தான் காரணம். இதுவே வந்து இந்த ஆர்ட் ஆஃப் செடக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கலை, இந்த இன்னொரு பெர்சன செட்யூஸ் பண்றதுன்னு சொல்லப்படுற இந்த கலைய தெரிஞ்சு வச்சிருக்க பெர்சன் வந்து ஒரு மீடியமான ஸ்கில்லா இருக்கிற ஒரு பெர்சனா இருக்கலாம். மீடியமான ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க பெர்சனா இருக்கலாம். ஈஸியா இன்னொரு பெர்சன வந்து செட்யூஸ் பண்ணி அவங்கள வந்து இன்ட்ரஸ்டடான பெர்சனா மாத்தி கமிட்டடா மாறிடுவாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எமோஷனா ப்ளே பண்றத விட லாஜிக்கலா தான் இந்த மாரியான பீப்பிள் நெறைய ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. லவ் அப்படின்னு சொல்லப்படுறதே ஒரு எமோஷன் தானப்பா. இந்த லவ்வா இருக்கலாம், இல்ல நம்ம வந்து ஒரு பெர்சன ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கோம். அவங்கள ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு எண்ணமா இருக்கலாம். மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இது எல்லாமே வந்து ஒரு எமோஷன் கலந்த ஒரு விஷயம் தான். அது உண்மதான்.
அதே சமயத்துல இந்த விஷயத்த கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு நம்ம வந்து டார்கெட் பண்ற பர்சனை வந்து எமோஷன்லெஸ்ஸா கொஞ்சம் விளையாட ஆரம்பிச்சு லாஜிக்கலா யோசிச்சு அவங்களோட ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரது மூலியமா மட்டும்தான் இங்க சக்சஸா வந்து செடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதான் உண்மையான விஷயம். இந்த விஷயத்த செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா இருக்கிற பீப்புள், அதாவது அஷ்ட லட்சணமும் பொருந்திய ஆணா இருக்கலாம், அஷ்ட லட்சணமும் பொருந்திய பெண்ணா இருக்கலாம், சிங்கிள்ஸா இருந்துட்டு இருப்பாங்க. சோ அந்த லட்சணம்ல கொஞ்சம் சில விஷயங்கள் கம்மியா இருக்கும், குவாலிஃபிகேஷன் கம்மியா இருக்கும், ஸ்கில் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி ஆண்கள் பெண்கள் வந்து ஈஸியா வந்து செடியூஸ் பண்ணி அவங்க லைஃப் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கான காரணம் எமோஷன்லெஸ்ஸா ப்ளே பண்றதுதான். நம்ம லைஃப்ல வந்து இன்னொரு பர்சனை வந்து இன்ட்ரெஸ்டடான பர்சனா மாத்தி லைஃப்ல கொண்டு வர்றது மட்டும் இல்ல, எந்த ஒரு ஸ்டேஜ்லயுமே எந்த ஒரு கட்டத்திலுமே வந்து எமோஷன்ஸ்னு சொல்லப்படுற விஷயம், அது லவ்வா இருக்கலாம், லஸ்டா இருக்கலாம், ஆங்கரா இருக்கலாம். இந்த எமோஷன்ஸ்க்குலாம் நம்ம அதிகமா வந்து மரியாதை குடுத்துட்டு இருந்தோம். அதிகமா இந்த எமோஷன்ஸ்குள்ள நம்ம மிங்கிள் ஆயிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மள லைஃப் தோற்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுறதான் ஒரு உண்மையான விஷயம். கொஞ்சம் லாஜிக்கலாவும் யோசிக்க தெரியணும். இது மட்டும் இல்லாம செடியூசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த கேட்டாலே வந்து இல்ல இது இந்த வேர்டே வந்து கொஞ்சம் ஒரு பானான ஒரு வேர்ட் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு பான் ஆக்டிவிட்டில இருக்கிற ஒரு மூவிஸா இருக்கலாம், ஒரு வீடியோஸா இருக்கலாம். இந்த செடக்ஷனா இருக்கலாம், செடியூசிங்கா இருக்கலாம். அதிகமா பார்த்துட்டு இருக்கோமே. இது வந்து ஒரு செக்சுவல் கன்டென்ட்டா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா வந்து, செடியூசிங் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நாட் ஒன்லி செக்சுவல் கன்டென்ட்டா மட்டும் பார்க்கப்படுறது கிடையாது. ஒரு பெர்சன் உங்கள வந்து ஒரு விஷயத்த வந்து செல் பண்ணி உங்ககிட்ட ஒரு பொருள விக்கிறார்ன்னா, அவரும் உங்கள செடியூஸ் பண்ணிட்டாரு அந்த பொருள வாங்குறதுக்கு. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில நம்மளுக்கு புடிச்ச லீடர் நம்மள வந்து கேன்வாசிங் பண்ணி, அவங்களுக்கு நம்மள ஓட்டு போட வச்சுட்டாங்கன்னா, அங்கேயும் நம்ம செடியூஸ் ஆகுறோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சிம்பிளா சொல்லப்போனோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு பெர்சன் அவங்களுடைய தேவைக்காக இன்னொரு பெர்சன வந்து மயங்க வச்சு, அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணி டெம்ப்ட் ஆக்கி, அவங்களுடைய வேலைய நடத்திக்கிறது பேர் தான் செடக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. சோ இந்த விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் வைஸா வந்து எந்த மாரி நம்ம வந்து வச்சுக்கலாம்? எந்த மாரி வந்து ஒரு பெர்சன செட்யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் ஆர்ட் ஆஃப் செடக்ஷன்ல வந்து ராபர்ட் கிரீனி கிளியரா சொல்லிட்டு இருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அப்ராப்ரியேட்டான ஒரு விக்டிம் நம்ம சூஸ் பண்ணணும். என்னப்பா விக்டிம்னு சொல்ற? அப்பன்னா பாதிக்கப்பட போறவங்களா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, எப்பவுமே நம்ம யாரோ ஒரு பெர்சன வந்து டார்கெட் பண்றோம். ஏதோ ஒரு பெர்சன வந்து நம்ம லைஃப்ல கொண்டு வர போறோம், ஆசைப்படுறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எமோஷனா கனெக்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விக்டிம் அப்படின்ற ஒரு நேம் அவர் மென்ஷன் பண்றாரு. சோ அந்த பெர்சன வந்து ஒரு பெர்சனா மட்டும் தான் நம்ம பார்க்கணும். அவங்க ஒரு பெர்சன நம்ம லைஃப்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லப்படுறத மட்டும் தான் நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த மாரி ஒரு பெர்சன பார்க்க ஆரம்பிக்கும்போது, ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப வைஸரா இருக்கணும்னு சொல்றாரு. இந்த சூசிங் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான் இங்க எல்லாருக்குமே ப்ராப்ளத்த கிரியேட் பண்ணும். இங்க நெறைய பேருக்கு ஒரு பெர்சன செட்யூஸ் பண்ண தெரியும். ஆனா ப்ராப்பரான கரெக்ட்டான பெர்சன உங்களுக்கு ஏத்த பெர்சன செட்யூஸ் பண்ண தெரியாது. இந்த ஒரு ப்ராப்ளத்தால தான் வந்து செட்யூஸ் பண்ண அப்புறமா இன்ட்ரஸ்டடா கொண்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கும் நெறைய பேரோட லைஃப்ல. இதனால தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே வந்து ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான பெர்சன நீங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ற பெர்சன் வந்து உங்க மேல அதிகமா இன்ட்ரஸ்டடா இருக்கிற பெர்சனாவோ, இல்ல உங்ககிட்ட அதிகமா வந்து ப்ளீஸ் பண்ணி உங்கள ரொம்ப வந்து ஐசக்குற பெர்சனாவோ, இல்ல உங்க கூடயே சுத்திட்டு இருக்கணும்னு நெனைக்கிற பெர்சனாவோ நீங்க சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி சொல்றாரு. எப்படியாப்பட்ட ஒரு பெர்சன சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பெர்சன் வந்து கொஞ்சம் சில ஹிண்ட்ஸ் குடுக்குறாங்க உங்களுக்கு. உங்கள பார்த்தா கொஞ்சம் ஷை ஆகுறாங்க. இல்ல வந்து நீங்க அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போறீங்க. அதுக்கு ஓப்பன்டா இருக்காங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கோ, உங்ககிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ ஓப்பனா இருக்காங்க. அதிகமா உங்கள ப்ளீஸ் பண்ணாத பெர்சனா சூஸ் பண்ணணும். ஏன்னா நீங்க ப்ளீஸ் பண்ற பெர்சனா நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள ஒருத்தர் ப்ளீஸ் பண்றாரு, உங்கள ஒருத்தர் ஐஸ் வைக்கிறாரு, உங்ககிட்ட ஒருத்தர் அதிகமா வந்து பாராட்டி புகழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நிச்சயமா ஏதோ ஒரு வேலைக்காக தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த பெர்சன நீங்க சூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் ஹிண்ட் குடுக்குற பெர்சன், கொஞ்சம் இன்ட்ரஸ்டடா இருக்கிற மாரி காமிக்கிற பெர்சன மட்டும் தான் நீங்க பெர்ஃபெக்ட்டா சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். பெர்ஃபெக்ட்டான இன்ட்ரஸ்டடான பெர்சன சூஸ் பண்ணி செட்யூஸ் பண்ணா மட்டும் தான் உங்க லைஃப் இன்ட்ரஸ்டா மாறும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சிக்னல்ஸ் வந்து நீங்க ப்ராப்பரா குடுத்துருக்கணும். சிக்னல்ஸ் வந்து மிக்ஸ்டு சிக்னல்ஸ நீங்க வந்து குடுத்துட்டே இருக்கணும். இந்த மிக்ஸ்டு சிக்னல்ஸ் நீங்க குடுக்குறதுன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்சன நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க. ஒரு மேலா இருந்தா நீங்க ஃபீமேலா, இல்ல ஃபீமேலா இருந்தா மேல சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன நீங்க செட்யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பெர்சனுக்கு கொஞ்சம் மிஸ்டீரியஸா தெரிஞ்சுட்டு இருக்கணும். கொஞ்சம் பர்சனலா தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்பதான் நீங்க இன்ட்ரஸ்டடான பெர்சனா அவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பீங்க. சில சில நல்ல ஒரு பீப்பிளா இருக்கலாம். ரொம்ப வந்து உண்மையா ஜென்யூனா இருக்கிற பீப்பிள்லாம் பண்ற தப்பு இதுவா தான் இருக்கும். எடுத்தோனே பயங்கரமா ஓப்பன் அப் பண்ணிடுவாங்க. அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. அவங்க லைஃபா இருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், அவங்க சாதிச்ச விஷயங்களா இருக்கலாம், சாதிக்க போறோம்னு நெனைக்கிற விஷயங்களா இருக்கலாம். எல்லாத்தையுமே புட்டு புட்டு வைக்கிறதுனால ஆப்போசிட்ல யார் அவங்க செட்யூஸ் பண்ண ஆசைப்படுறாங்களோ, அவங்களோட இன்ட்ரெஸ்ட் பயங்கரமா குறைஞ்சிரும்.
இந்த இடத்துல அதனால தான் வந்து ஒரு மிக்ஸட் சிக்னல்ஸ குடுக்கணும்னு சொல்லிட்டு ராபர்ட் கிரீனி சொல்றாரு. அந்த பெர்சன நீங்க செட்யூஸ் பண்றதுக்கு. நீங்க கொஞ்சம் மிஸ்டீரியஸா கொஞ்சம் இலைமறைவு, காய்மறைவா சில விஷயங்கள சொல்லிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ப பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, ஒரு முறையும் நீங்க யார செட்யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அந்த பெர்சனுக்கு உங்க மேல செடக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்தடுத்து உங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆசையும், உங்கள பத்தின இன்ட்ரெஸ்ட்டும் உங்க மனசுக்குள்ள ஒரு டெம்ப்டேஷனா மாறி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்ற ஆசை அதிகமா வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து நீங்க வந்து ஆக்சுவலா இங்க நம்ம பொய் சொல்ல போறது கிடையாது. சொல்லப்போற உண்மைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் பண்ண போறோம். அதுவும் கொஞ்சம் மிஸ்டீரியஸா பசில்டாவே வச்சுட்டு இருக்கணும். இது மூலியமா தான் நீங்க வந்து ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன அதிகமா செட்யூஸ் பண்ணி உங்களோட ரிலேஷன்ஷிப் குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன சொல்றாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, கிரியேட் அ நீட் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸ்டிர் ஆங்சைட்டி அண்ட் டிஸ்கன்டென்ட்ன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு பெர்சன வந்து செட்யூஸ் பண்றதா முடிவு பண்ணிட்டீங்க. இந்த பெர்சன உங்க லைஃப்குள்ள கொண்டு வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. அந்த பெர்சன் உங்க லைஃப்குள்ள வந்தே ஆகணும்னு சொல்லப்படுற அந்த ஆசை உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பெர்சன் கூட இனிஷியலா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான ஒரு மூவ்ல நீங்க மூவ் பண்ணியிருக்கலாம். இல்ல வந்து தெரிஞ்ச ஒரு 3 பெர்சன் மூலியமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கான்டாக்ட் கிடைச்சிருக்கலாம். அந்த டைம்ல எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன வீக்னஸ் இருந்தே தீரும். அந்த வீக்னஸ வெளிய தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் இந்த வேர்ல்ட்ல நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா சர்வே பண்ண முடியும். வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தப்பான ஆட்கள் கிட்ட நம்ம வீக்னஸ காமிச்சோம்னா நிச்சயமா நம்மள ஏமாத்திருவாங்க. சப்போஸ் உங்களுக்கு புடிச்ச பெர்சனுடைய வீக்னஸ் நீங்க கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த விஷயத்த வந்து நீங்க ப்ராப்பரா அவங்க கிட்ட வந்து கன்வே பண்றதா இருக்கலாம். கன்வே பண்ணிட்டு அதுக்கு நீங்க ஒரு பிரிட்ஜா இருக்கிறதா இருக்கலாம். அந்த விஷயத்த நீங்க சரி செஞ்சு குடுத்து அவங்க வாழ்க்கையில ஒரு பிரிட்ஜா மாரி, அத வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான விஷயமா மாத்துறதா இருக்கலாம். இத சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு புடிச்ச பெர்சன் வந்து ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஆனா வந்து இன்னும் நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தோணியிருக்கலாம். இல்ல வந்து அவங்க கிட்ட நல்ல நாலேட்ஜ் இருக்கு. சூப்பர் நாலேட்ஜபிள் பெர்சனா இருக்காங்க. ஆனா கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் டவுனா இருக்காங்க அப்படின்ற ஒரு மாரி இருக்கலாம். இல்ல வந்து அவங்களுக்கு வந்து சில இடத்துல பேச தெரியல. அந்த இடத்துல நீங்க பேசி காரியத்த முடிச்சு குடுக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாரி ஏதாவது சின்ன வீக்னஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத ப்ராப்பரா ஏன்னா இந்த மாரி வீக்னஸ் எல்லாம் வந்து வெளி சைட்ல இருக்கிற பீப்பிள் பார்த்தாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வச்சு அவங்கள மட்டம் தட்ட பார்க்குற இடத்துல, நீங்க அவங்கள செட்யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கம் உங்களுக்கு இருக்கிறதுனால, இந்த விஷயத்த நீங்க வந்து பின் பாயிண்ட் பண்ணி ப்ராப்பரா கன்வே பண்ணி அத சரி செஞ்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்டா நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிற பெர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு முறையுமே அந்த வீக்னஸோட அவங்க போராடும்போது உங்க ஞாபகம் வரும். உங்க ஞாபகம் வர்றதோட மட்டும் இல்லாம, நீங்க அதுல ஹெல்ப் பண்ண விஷயம் வந்து உங்கள ஒரு கிரேஸ்ஃபுல்லான பெர்சனா காமிச்சு, இந்த விஷயம் மூலியமாவும் நீங்க வந்து ஒரு செட்யூசபிள் பெர்சனா அந்த நீங்க யார் மேல ஆசைப்பட்டீங்களோ அந்த பெர்சனுக்கு தெரிவீங்க அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் இன்சினியேஷன். இன்சினியேஷன்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய பேர் எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்லிட்டு இருப்பாங்க. லவ்வா இருக்கலாம், லஸ்ட்டா இருக்கலாம், செக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆசையா இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா ஒரு பெர்சன் கொண்டு போறாங்களோ, அந்த வகையில அவங்களுக்கு பெரிய ஆபத்து தான் காத்துட்டு இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு பெர்சன தேர்ந்தெடுத்துட்டோம், சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன செட்யூஸ் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்பே வந்து நம்மளுடைய எண்ணத்த பட்டால்னு போட்டு உடைக்கிறது கிடையாது. இந்த இடத்துல தான் நெறைய பேர் தோத்து போயிடுவாங்க. நெறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா போயிட்டு எனக்கு இதுதான் வேணும், என்னோட இன்டென்ஷன் இதுதான், நான் இதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா சொல்றதுனால, ஆப்போசிட்ட நீங்க யார் மேல இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களோ, அவங்க வந்து உங்கள பார்த்து பயப்பட ஆரம்பிக்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு எதிரா திரும்பவும் ஆரம்பிக்கலாம். உங்கள பார்த்து விலகவும் ஆரம்பிக்கலாம். இந்த இடத்துல இந்த விஷயம் அது உங்களோட லவ்வா இருக்கலாம், லஸ்ட்டா இருக்கலாம், நீங்க அந்த பெர்சன அடையணும்னு ஆசைப்படுற விஷயமா இருக்கலாம். அவங்கள செட்யூஸ் பண்றதுக்கு ராபர்ட் கிரீன் என்ன ஒரு ஐடியா குடுக்குறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்த பெர்சனுக்கு வந்து உங்களுடைய லவ்வ வந்து நீங்க வந்து கொஞ்சம் ஒரு இலைமறைவு அகைன் கொஞ்சம் அதுக்கான ஹிண்ட்ஸ தான் நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா குடுக்க ஆரம்பிக்கணும். அந்த ஹிண்ட்ஸ் மூலியமா தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த ஹிண்ட்ஸ் மூலியமா என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் நம்ம கிரியேட் பண்ண போறோம். என்ன மாதிரியான எண்ணம் கிரியேட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கே தெரியாம உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ப அவங்கள இனிஷியேட் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஐடியாவா இது பார்க்கப்படும்னு சொல்லிட்டு ராபர்ட் கிரீன் சொல்றாரு. இப்ப அந்த ஐ மீன் நீங்க தான் ஆசைப்பட்டு போயிருப்பீங்க. ஆனா அவங்க வந்து ஆசைப்பட்டு கிரியேட் பண்ற மாரியான ஒரு விஷயம் எப்ப நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா உங்களோட இன்டென்ஷன உடைக்காம, அத வந்து கொஞ்சம் ஹிண்ட்ஸா கொஞ்சம் கொஞ்சமா சொல்றது மூலியமா மட்டும் தான், அவங்கள இனிஷியேட் பண்ண வைக்க முடியும். அப்படி இனிஷியேட் பண்ண வச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுதான் வந்து பக்காவான ஒரு செடக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ட்ரஸ்டடா மாறும்போது நீங்க செட்யூஸ் ஆயிடக்கூடாது. அவங்க இல்லாம நீங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லப்படுற எண்ணம் உங்களுக்கு வராத வரைக்கும் தான் நீங்க அவங்கள செட்யூஸ் பண்ண முடியும் ஈஸியா. அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து உங்க மேல இன்ட்ரஸ்டடா மாறுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மாஸ்டரிங் த ஆர்ட் ஆஃப் போல்ட் மூவ் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க.
எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஆற போடக்கூடாது. கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான விஷயத்த சொல்லியே ஆகணும். அந்த சொல்ற விஷயமும் வந்து ரொம்ப வளவள கொழ கொழன்னு இருக்கக்கூடாது. கரெக்ட்டா ஆணி அடிச்ச மாரி இருக்கணும். அதுவும் இந்த விஷயத்துல ஒரு பெர்சன செட்யூஸ் பண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வர விஷயத்துல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான விஷயம். ஏதோ ஒரு கட்டத்துல நீங்க வந்து அகைன் நீங்க இன்ட்ரஸ்டடா இருக்கிற பெர்சன் வந்து நீங்க வந்து செட்யூஸ் பண்ணிட்டீங்க. உங்க மேல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறத காட்டுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு போல்டான மூவ நீங்க எடுத்தே ஆகணும். டக்குனு போயிட்டு நீங்க வந்து உங்களோட இன்டென்ஷன இங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்கலாம், வெட்கமா இருக்கலாம். இந்த விஷயத்த நீங்க வெளிப்படுத்த ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, காலம் தள்ள தள்ள அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த போல்டான மூவ கரெக்ட்டான காயின் அடிக்கும்போது தான் பாக்கெட் பெர்ஃபெக்ட்டா போகும்னு சொல்ற மாரி, இந்த செட்யூசிங் ஸ்ட்ராட்டஜி அப்பதான் வின் ஆகும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, படையப்பா மூவில வந்து ரஜினி சார் வந்து ஒரு ப்ரொபோசல் சீன் மாரி காட்டுவாங்க ஆக்சுவலா ஹீரோயின் கிட்ட போய் ப்ரொபோஸ் பண்ற மாரி. நெறைய இடத்துல திணர்ற மாரி காட்டுவாங்க அவர. தபப தபப தபபபபன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப திணறுவாரு. ஆனா அவங்களுக்கும் அந்த அ ஐ மீன் அவங்களும் அந்த இன்டென்ஷன காட்டுவாங்க. இவர் மேல வந்து ஒரு இம்ப்ரஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கும் லவ் இருக்கிறத காமிச்சா கூட, அத ப்ராப்பரான டைம்ல வந்து இவரால வந்து உடைக்க முடியாததுனால, கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ இந்த போல்டு மூவ மாஸ்டர் பண்ணீங்கன்னா மட்டும் தான், நீங்க யார் ஆசைப்படுறீங்களோ, அவங்கள வந்து நீங்க ஈஸியா செட்யூஸ் பண்ண முடியும் கரெக்ட்டான டைம்ல அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நல்லவங்களா இருக்கலாம். ரொம்ப நல்லவங்களா இருக்கக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அது இந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப தெளிவா, ரொம்ப ரொம்ப கரெக்ட்டான ஒரு ஒரு கோட்டா இருக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான பெர்சனா இருப்பீங்க. நல்ல ஆணாவும், நல்ல பெண்ணாவும் இருந்தாலுமே கூட, உங்களுக்கு ஒரு பெர்சன ரொம்ப புடிச்சிருக்கும். அந்த பெர்சன நீங்க ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வரணும். உங்கள பார்த்து அந்த பெர்சன் வந்து அதிகமா செட்யூஸ் ஆகணும். உங்க மேல இன்ட்ரெஸ்ட் வரணும்னு சொல்லப்படுற ஆசை உங்களுக்கு இருந்தாலும் பண்ண முடியாது. அதுக்கான காரணம் நீங்க ரொம்ப உண்மையா இருந்திருப்பீங்க. ஓப்பனா இருந்திருப்பீங்க. லவ் அப்படி சொல்லப்படுற எமோஷன் உண்மை அப்படின்ற மாரி நம்ம பயங்கரமா பேசியிருப்போம். ஆனா இந்த உலகத்துல முதல் விஷயம் லவ் அப்படின்னு சொல்லப்படுறது எல்லாருக்குமே வெளிப்படையா தெரியறது கிடையாது. எல்லாமே மார்க்கெட்டிங் தான். எந்த ஒரு பொருளுமே வந்து கவர்ச்சியா இருந்தா மட்டும் தான் வாங்குவோம். அப்ப நீங்களும் வந்து ஒரு கவர்ச்சியான பெர்சனா ஐ மீன் கவர்ச்சியான பெர்சனா இன் த சென்ஸ் அந்த செட்யூசிங் குவாலிட்டி உங்களுக்குள்ள ஒருத்தர் பார்த்து உங்கள பார்த்து அட்ராக்ட் ஆகுற அளவுக்கு நீங்க வளர்த்துக்கிட்டா மட்டும் தான், அந்த விஷயத்த நீங்க வந்து அடைய முடியும். அதுக்காக நீங்க என்னென்னவோ பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன சைக்காலஜிக்கல் ட்ரிக் நீங்க பேசுற விதம், நடந்துக்கிற விதம், நீங்க வந்து கொண்டு போற விதம் சொல்லப்படுற விஷயத்தலாம் பெர்ஃபெக்ட்டா மாத்திக்கிட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க செட்யூஸ் பண்ணி, உங்கள நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணி, உங்களுக்கு எந்த பெர்சன புடிச்சிருக்கோ, அவங்கள வந்து உங்கள பார்த்து செட்யூஸ் ஆகுற மாரி வச்சிரலாம். என்னப்பா சொல்ற? இது ஏதோ ஒரு வகையில பார்த்தா ஒரு சின்ன மார்க்கெட்டிங் மாரி, ஒரு பிசினஸ் மாரி சொல்றியே! நம்ம வந்து நம்மள வந்து மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு பெர்சன வின் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இது பார்க்க மார்க்கெட்டிங் மாரி, பிசினஸ் மாரி தெரிஞ்சாலுமே கூட, நீங்க அந்த பெர்சன உள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உங்களோட உண்மையான லவ்வ வந்து ப்ரூவ் பண்ணலாம். நீங்க ரிலேஷன்ஷிப்ல வந்து உண்மையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சொல்லலாம். ஆனா இனிஷியலாவே நீங்க ரொம்ப உண்மையா இருக்கீங்க, நீங்க இதுதான் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த காமிச்சு ரொம்ப ட்ரூவா இருக்கீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து செட்யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற பெர்சனா தான் இருந்துட்டு இருப்பீங்க. இதே ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அந்நியன் மூவில வந்து விக்ரம் சார் 3 கேரக்டர் பண்ணியிருப்பாரு கரெக்ட்டுங்களா? அதுல வந்து அம்பி கேரக்டர பார்த்தாலே நந்தினிக்கு பிடிக்காது. நந்தினி தான் ஹீரோயின் கேரக்டர். ஆனா ரெமோ கேரக்டர் பார்த்தா நந்தினிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப வந்து விவேக் சார் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு அம்பிய பார்த்து. "அம்பி நீ வந்து சொக்க தங்கமா இருக்க. செம்பு கலக்காத சொக்க தங்கமா இருக்க. அதான் புழக்கத்துக்கு பயன்படாம இருந்துட்டு இருக்க." அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அப்ப வந்து நீ ரொம்ப நல்லவனா இருக்க. கொஞ்சம் நீ செம்பு கலந்தா தான் நீ புழக்கத்துக்கே தங்கமே வந்து புழக்கப்படும். அதனால நீ கொஞ்சம் மாறணும் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அதே மாரி நீங்க ரொம்ப நல்ல குவாலிட்டியான பெர்சனா இருந்தாலுமே கூட, ஒரு சில ட்ரிக் சைக்காலஜி ட்ரிக்லாம் தெரியும்போது மட்டும் தான், நீங்க உங்களுக்கு புடிச்சவங்கள செட்யூஸ் பண்ணி, உங்களுக்கு புடிச்ச மாரியான ஒரு லைஃப் நீங்க வாழ முடியும். அதுக்கு இந்த ஆர்ட் ஆஃப் செலக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லாத்தையுமே தாண்டி ரிலேஷன்ஷிப்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இந்த சில சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ வந்து நீங்க பயன்படுத்திட்டே இருந்தா மட்டும் தான், அந்த ரிலேஷன்ஷிப்ப கடைசி வரைக்கும் இன்ட்ரஸ்டடா கொண்டு போக முடியும்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.